ஆரம்பாக்கம் மறைபரப்பு தல நிறுவனர் அருத்தந்தை சாமா இன்னயநாதர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று ஆவண குறும்படம். எல்லாருக்கும் எல்லாமுமாக. கிபி 1850 ஆந்திர மாநிலத்தினை பூர்வீகமாக கொண்டு தெய்வ திரு சகிலி மரியண்ணா அவர்களின் மகனாக பிறந்தார் அருத்தந்தை இக்னேஷியஸ் என்கிற இன்னயநாதர் அவர்கள். ஏறக்குறைய 76 ஆண்டுகள் இந்த பூமியில் கனிதரும் வாழ்வு வாழ்ந்தார். தனக்கென்றே வாழும் இந்த சுயநல உலகில் பிறருக்காகவே வாழ்ந்த ஓர் உயர்ந்த தியாகி அருத்தந்தை இன்னயநாதர் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிபி 1904 ஆரம்பாக்கம், பெரியபாளையம், ரோசா நகரம் மற்றும் சத்தியவேடு ஆகிய ஏழ்மையான கிராமப்புறங்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கான கல்வி, பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளை முன்னெடுத்தவர் அருத்தந்தை இன்னயநாதர் அவர்கள். சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட அந்த மக்களின் வாழ்க்கையில் விடிவெள்ளியாக அவர் விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மறைபரப்பினில் தனியாத தாகம் கொண்ட அவர் 1904 செப்டம்பர் மாதம் பெரியபாளையத்தில் வசித்த திரு கிறிஸ்டப்பா என்பவருக்கு முதலில் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அந்த சுற்று வட்டார பகுதிகளில் நற்செய்தியை பறைசாற்றி மிக குறுகிய காலத்தில் 1000 குடும்பங்களை கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையை தழுவிட செய்தார். இவ்வாறு அவர் புதிய மறைபரப்பு தலங்களை உருவாக்கினார். மேலும் பிராட்வே புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம், எண்ணூர் புனித சூசையப்பர் ஆலயம், பெரியபாளையம் புனித பெரிய நாயகி மாத ஆலயம் போன்ற பங்கு தலங்களில் பங்கு தந்தையாகவும் பணியாற்றினார். அவர் தீவிரமாக பணியாற்றிய ரோசா நகரம் மற்றும் ஆரம்பாக்கம் போன்ற அருகாமையிலுள்ள கிராமப்புறங்களில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஏழை பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் புனித அன்னாள் சபை அருட்கண்ணியர்களை வரவழைத்து ரோசா நகரத்தில் மாணாக்கர் தங்கும் விடுதியுடன் கூடிய பள்ளிக்கூடம் அமைவதற்கு நிலத்தினை தானமாக கொடுத்தார். அன்று தொடங்கி இன்று வரையிலும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளியவரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வரும் இடமாக அது திகழ்கின்றது. இந்த கிராமப்புறங்களில் அருத்தந்தை இன்னயநாதர் அவர்கள் மேற்கொண்ட கல்வி, பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் மன்னர் 5ஆம் ஜார்ஜ் அவர்களின் பெயரால் டெல்லி தர்பாரின் மதிப்புறு நற்சான்று 12/12/1911 அவருக்கு வழங்கப்பட்டது. அருத்தந்தை இன்னயநாதர் அவர்கள் சிறந்த ஆளுமை பண்பும் நிர்வாக திறமையும் கொண்டு விளங்கினார். தன் மறைபரப்பு பணி குறித்த துல்லியமான தகவல்களை கூட, அதாவது தனது மறைபரப்பின் காலம் மற்றும் சூழல், நடைபெற்ற பணிகள், புதிய நிறுவன அமைப்புகளின் தோற்றம், கோவில்கள் மற்றும் திருவிழாக்கள், குருக்கள் மாற்றம், வரவு செலவு விவரம், துறவரம் போன்ற அரிய பொக்கிஷமான தகவல்களை எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வண்ணம் அவற்றினை அருத்தந்தை இன்னயநாதர் அவர்களே தொகுத்து அச்சு ஊடகம் வாயிலாக தெலுங்கு, ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் ஏறக்குறைய 8 புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார். இறுதியாக ஆரம்பாக்கத்தில் அவர் பணியாற்றிய போது 7/5/1926 பாம்பினால் தீண்டப்பட்டு தன் இன்னுயிர் நீத்தார். அது முதல் அவரின் வல்லமையான பரிந்துரை ஜபத்தினால் இந்த இடத்தில் எவரையும் பாம்பு தீண்டியதில்லை என்று இதுவரை சான்று பகரப்படுகின்றது. இந்த புண்ணிய பூமி வளம் பெறவும் இறையாசிர் பெற்றிடவும் அருத்தந்தை இன்னயநாதர் அவர்கள் உதவி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அருத்தந்தை இன்னயநாதர் அவர்கள் இந்த மறைபரப்பு தலங்களில் வெறுமனே கிறிஸ்துவை போதிக்கவில்லை, கிறிஸ்துவாகவே முழுக்க வாழ்ந்தும் காட்டியுள்ளார். அவர் அனைவரையும் கிறிஸ்துவிடம் கொண்டு வர எல்லாருக்கும் எல்லாமுமானார். ஆதலால்தான் இன்று வரையிலும்
அவருடைய வல்லமையான தாக்கம் இந்த இடங்களில் நிறைந்து காணப்படுகின்றது. அன்றாடம் மக்கள் அவர் கல்லறை இருக்கும் ஆரம்பாக்கத்தில் அவர் நினைவிடத்தில் மரியாதை செய்தும் தங்கள் தேவைகளுக்காக அந்த இறைப்பணியாளரிடம் இறைவேண்டல் செய்தும் வருகின்றனர். அருத்தந்தை இன்னையநாதர் அவர்களின் விண்ணக திருப்பயணத்தின் நூற்றாண்டினை நினைவு கூர்ந்திடும் இந்த தருணத்தில் நாம் ஒவ்வொருவரும் அருத்தந்தை இன்னையநாதர் அவர்கள் கொண்டிருந்த அதே உற்சாகத்துடன், அதே உளப்பாங்குடன், அதே ஆற்றலுடன், அதே ஆர்வத்துடன் ஏழை எளியோருக்கு பணி செய்து அவர்களின் சிரிப்பினில் இறைவனை காண்போம். எல்லாருக்கும் எல்லாமும் ஆவோம்.